சாதியை நிர்மூலமாக்கியது. உலகத்தையே கட்டி ஆண்ட சோழனின் பேரன் எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் தமிழர்களுக்காக நாடு கட்ட தமிழீழ தேசிய திருநாட்டில் தமிழர் அறம் சார்ந்த ஒரு போரை நடத்தினார். அந்த போரை இத்தாலியினுடைய இறக்குமதி, கருணாநிதியினுடைய சக்களத்தி, சோனியா காந்தியினுடைய விருப்பத்திற்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருங்கனவை 21 நாடுகள் சேர்ந்து சிங்கள பேரினவாத அரசின் துணை கொண்டு நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரனை களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி உலக தமிழர்களின் ஒப்பற்ற ஜனநாயக இராணுவமான விடுதலை புலிகளை 21 நாடுகள் அந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தியது. அரபுலக தேசத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு வந்த ராஜபக்சே 2009 மே 18 வாக்கில் உலகத்தீரே பாருங்கள், ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடியை பேரரசன் ராஜராஜன் கடாரம் வரை வென்று இமயம் வென்று ஈழத்தை ஆண்ட புலிக்கொடியை, பிரபாகரன் ஆட்சி செய்த புலிக்கொடியை வீழ்த்திவிட்டு சிங்களர்களின் மகன் நான் சிங்களன் ராஜபக்சே இந்த மண்ணை விடுதலை செய்திருக்கிறேன் என்று அந்த மண்ணை முத்தமிட்டு வணங்கினான். உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் ரத்தம் கொதித்து எழுந்து நின்றோம். நமக்கென்று பேசுவதற்கு நம் அரசு இருக்கிறது. தலைவர் பிரபாகரனை காப்பாற்றி விடுவோம் தமிழ்நாடு அரசு என்று நம்பி நின்றோம். அந்த இத்தாலியின் இறக்குமதி சக்களத்தி சோனியாவின் விருப்பத்திற்காக நம் இனத்தை காட்டிக் கொடுத்த கொடியவன் கருணாநிதி என்ற கருணாகம். அந்த கருணாகத்தின் வாரிசுதான் இந்த ஐ பெரியசாமி என்கிற அந்த வெங்காயம். நம் இனத்தை காட்டிக் கொடுத்து இன விடுதலை அளித்த கொளியவர்களின் வாரிசுதான் இந்த ஐ பெரியசாமி. அந்த பெரியசாமிக்குத்தான் ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் வாக்களித்து வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ராஜபக்சே சிங்கள தேசத்தில் இறங்கி நின்று அந்த மண்ணை முத்தமிட்டு நாங்கள் தமிழர்களை வீழ்த்தி விட்டோம், தமிழர்கள் இனி எழவே முடியாது என்று கொக்கரித்த போது உலக பூமி பந்தில் தமிழர்கள் விழப்பிறந்தவர்கள் அல்ல எழப்பிறந்தவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழ்நாட்டில் கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் ஒரு வரலாற்று பெருந்தலைவன் எழுந்து நின்றான். தமிழர்கள் விழப்பிறந்தவர்கள் அல்ல எழப்பிறந்தவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக கிளிநொச்சியில் விழுந்த புலிக்கொடியை தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழ்நாட்டில் மதுரையில் பாட்டி கண்ணகி நீதி கேட்ட மண்ணிலே தூக்கி தாங்கி பிடித்து நாம் தமிழர் என்கிற வலிமையான மக்கள் ஜனநாயக இராணுவத்தை எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் உருவாக்கினார். அன்றைய காலம் தொட்டு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை அனைத்தையும் இந்த மண்ணின் விடுதலைக்காக தந்து எங்களோடு கரம் கோர்த்து நிற்பவர்தான் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்கள் முன்னால் நிற்கிற எங்கள் அண்ணன் சைமன் ஜஸ்டின் அவர்கள். ஆனா நீ யாருக்கு ஓட்டு போட்டிருக்க? மலையை வெட்டி தின்னவன், விவசாய நிலங்களை பிளாட் போட்டு வித்தவன், தான் சார்ந்த துறையிலே பல ஆயிரம் கோடிகளை ஊழல் செய்து தன் பிள்ளைகளை பட்டத்து இளவரசர்களாக்கி இந்த நாட்டை திராவிட திருட்டு கூடாரமாக மாற்றிய ஐ பெரியசாமிக்கு ஆண்டாண்டு காலமா ஓட்ட போட்டுட்டு இதுல பெருமை வெங்காயம் வேற உனக்கு. நான் ஐ பெரியசாமியோட பரம்பரை அடிமை. ஏ வெங்காயம், அந்த ஐ பெரியசாமிய கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமை. இதுல தாத்தண்டி மீச வேற வச்சுக்கிறது. நாங்க யார் தெரியுமா? ஆண்ட சாதி பேண்ட சாதிங்கிறது வெங்காயம்.
அங்க போய் நின்றுட்டு கோபாலபுரத்தில் போய் நின்றுக்கிட்டு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இன்ப நதியை பார்த்தா பெண்டாயி கேள்விக்குறி மாதிரி போறது. ஆனா இங்க சொந்த தொகுதிக்குள்ள வந்துட்டு பெரிய பண்ணையார் மாதிரி போறது. வெக்கம்ல வெக்கம்ல. இவர்களைத்தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கிறீர்கள். இந்த திராவிட கொடியவர்களிடமிருந்து இந்த தமிழ் நிலத்தை மீட்கப் போகிற வரலாற்று பெருந்தலைவன் தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். சத்தியமாக நாங்கள் மீட்போம். எம் இன முன்னோர்கள் இந்த இனத்தின் விடுதலைக்காக வீரச்சாவை தழுவியது உண்மை என்றால் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக களத்தில் நிற்கிற எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார். இது சத்தியம். அந்த காலத்தை என்னை போன்ற தெலுங்கு சமூகத்தின் பிள்ளைகள் நாங்கள் கூட உயிரை கொடுத்து உருவாக்கி என் தலைவன் சீமானை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவோம். நீ நம்ப மாட்ட. உனக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன். நானே தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக களத்தில் நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீ, வீரத்தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீ, இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பத்துக்கு ஆண்டாண்டு காலமாக அடிமை சேவகம் செய்ய இது உனக்கு வெக்கமா இல்ல? யார் நீ? உதயநிதி என்ன உங்க ஒப்பன் பெரியப்பா மயனா? ஐயா ஸ்டாலின் என்ன உங்க சின்னாயி மவனா? ஆண்டாண்டு காலமா அடிமையா இருக்கிய உனக்கு வெக்கம் இல்ல? தெலுங்க நான் சொல்றேன், தமிழர் நிலத்தை தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இனத்தின் மகன் தான் ஆளணும். அந்த தமிழ் தேசிய இனத்தின் மகன்களில் தலையாய்ந்த தமிழுக்காக தன் உயிரை தர களத்தில் நின்று போராடி வருகிற என் தலைவன் அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டை ஆளணும். அந்த காலத்தை நான் உருவாக்க களத்தில் இருந்து 15 ஆண்டு காலம் என் தலைவனின் கரத்தை பிடித்துக் கொண்டு களத்தில் நிக்கிறேன்னா நீ வெக்கம் இல்லாம உதயநிதி படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் பரம்பரை திமுக. என்னடா உங்க பெரிய பரம்பரை? என்ன பெரிய பரம்பரை? நீ திண்டுக்கல் தாலுகா ஆபீஸுக்கு பக்கத்துல பெரியசாமி ஐயா வந்தாருன்னா அவரை பார்த்து கூழ கும்பிடு போட்டுட்டு ஒரு 500 ரூபாய் காசை வாங்கிட்டு கோற்றும் கோழி பிரியாணியும் பிடிச்சதை தவிர உனக்கு என்னடா பெரிய பெரும்பரை வெங்காயம் கிடக்கு? நாங்க பெரிய பரம்பரை திமுக. என்ன பரம்பரை? பெரிய ராஜராஜ சோழம் பரம்பரையா? சேர சோழ பாண்டியரோட வாரிசா நீ? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? வெக்கங்கட்டு போய் இந்த திராவிட சித்தாந்தத்தை தூக்கி சுமக்கிறீர்களே, எதற்கு திராவிட சித்தாந்தம்? தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு. தமிழ் தேசியத்தின் மக்களே நீங்கள் வெகுண்டெழுந்து நில்லுங்கள். இது தமிழர் நிலம். இந்த நிலத்தை ஆளும் உரிமை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் உங்களுக்குத்தான் உண்டே தவிர திராவிட திருட்டு கூட்டம், கருணாநிதி கூட்டம், ஸ்டாலின் கூட்டம் வந்த வண்டியிலே ஏறி ஓங்கோலுக்கு ஓடணும். அந்த காலத்தை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். எல்லாம் கேட்பான், நீ தெலுங்கனா இருந்துக்கிட்டு சீமான ఆదరిக்கலாமா? సత్యమే నేను చెప్పాను, నా అబద్ధం చెప్పలేదు. ఇక్కడ తెలుగోళ్ళు ఎక్కువ ఉండేరు, మాకు తెలుసు. ఈ విలేజ్లో ధర్మత్తంపట్టిలో అందరూ తెలుగోళ్ళు ఉండేరు. నా పోయిన తర్వాత వీడు ఏం చెప్తాడంటే, తెలుగు లేకుండా బిడ్డ వాడిని పిలిచిని వచ్చి ఇక్కడ తెలుగోడిని చొప్పనేసి మీ దగ్గర అబద్ధం చెప్తారు. మీరు నమ్మబక్క. నా చెప్పేది నిజమే. ఈ దేశంతో ఫస్ట్ చీఫ్ మినిస్టర్, ఈ స్టేట్ తోட ఫస్ట్ చீஃப் மினிஸ்டர் ஓமாந்தூர் ஐயாத்தோட மனமுண்டே நேனு. தர்மத்தம்பட்டியில் மகத்தான மண்ணில் வாழ்கிற தெலுங்கு மொழி வழி பேசுகிற தெலுங்கு சமூக மக்களே, உங்களிடத்திலே ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் போனதுக்கு பிறகு இந்த திமுக அன்னகை கூட்டம் தெலுங்க இல்லாத ஒருத்தவனை கூட்டு கொண்டாந்து வச்சு அவன் தெலுங்குன்னு சொல்லி பொய் பேசியிருக்காங்க என்பா. நீ நம்பாத, நான் உண்மையை சொல்றேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஊழல் லஞ்சமற்ற ஒரு உயர்ந்த நிர்வாகத்தை தந்த தாத்தா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரனுடைய பேரன் நான் சொல்றேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் சீமானை நீங்கள் ஆதரித்து நிற்கணும். ஏன்
தமிழர்கள் ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, இங்க இருக்கிற தெலுங்கு சமூக மக்கள், தர்மத்தம்பட்டியில் வாழ்கிற மதிப்புமிக்க எங்கள் தெலுங்கு சமூக மக்கள், நீங்கள் எங்கள் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தான் ஆதரிக்கணும். ஏன் ஏன் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்த நாட்டின் முதலமைச்சர் ஒரு தெலுங்கர், தாத்தா கடலூர் சுப்ராயில் அவர்கள். இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் முதலமைச்சர் தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் 9 பேர் தெலுங்கு பேசுகிற மக்கள் இந்த நாட்டின் அமைச்சர் பெருந்தகைகளாக, எதிர்க்கட்சி தலைவர்களாக இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் என்றால் தமிழர்கள் அறம் சார்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஓமந்தராரனுடைய பேரப்பிள்ளை நான், பிறப்பால் தெலுங்கனாக இருக்கிற நான் என் தலைவனோடு களத்தில் நிற்கிறேன் என்றால், நம்முடைய முன்னோர்களை இந்த நாட்டில் வாழ வைத்தது மட்டுமல்ல, ஆள வைத்து அழகு பார்த்த இனம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரம் கேட்டு நிற்கிறது. அந்த அதிகாரம் கேட்டு நிற்கிற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக களத்தில் நிற்கிற எங்கள் தலைவன் அண்ணன் சீமானுடைய கரத்தை தெலுங்கு மொழிவழி தேசிய இன மக்கள் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். ஏன் ஏன் இவெல்லாம் என்ன சொன்னா, நம்மள பானை செய்கிற மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது, நம்மளை தேர்தல் களத்துக்கே அனுமதிக்க மாட்டான். ஆனால் குயவர் சமூக மக்கள், நம்முடைய பானை செய்கிற மண்வேலை செய்கிற மக்கள் நம்மை எல்லாம் தேடி தேடி அழைத்து தேர்தல் களத்தில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவன் அண்ணன் சீமான். ஆனா இந்த கட்சியை என்ன சொல்லுவான், தெலுங்கர்களுக்கு எதிரான கட்சி, மலையாளம் பேசுற மக்களுக்கு எதிரான கட்சி, கன்னடம் பேசுற மக்களுக்கு எதிரான கட்சி அப்படிலாம் சொல்லுவான். நீ நம்பாத. ஒரு நாட்டில் உயிர்மை நேயம் பேசுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தெற்காசிய பிராந்தியத்தில் அது எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எவனுக்கும் உயிர்மை நேயம்னாலே என்னன்னு தெரியாது. சொந்த கட்சிக்காரன் 41 பேர் செத்தப்பைய விட்டேம்பாரு ஓட்டணும் ஓண்ணாம்பாரு. ஒரு கூத்தாடி ஈர வெங்காயம், ஒரு செனக்கெழுத்தி. டேய், உங்களை எல்லாம் நினைச்சா எங்களுக்கு பரிதாபமா இருக்குடா, கேவலமா இருக்கு. எங்கடா போகுது தமிழ்நாடு? எங்க போகுது? ஒண்ணு ஊழல்வாதி கருணாநிதி குடும்பம் பின்னாடி போகுது, இல்ல திரைக்கூத்தாடி இந்த சினிமாக்காரன் பின்னாடி போகுது. நீங்கெல்லாம் சேர சோழ பாண்டியர்களோட வாரிசு தானா? உங்கள் ரத்தத்திலே தமிழர் என்கிற தேசிய இனத்தின் ரத்தம் மரபணு மாசுபட்டு போயிருச்சா? வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்ல? திரைக்கூத்தாடி பின்னாடி இத்தனை பய போய் 41 பேர் சாவுறான். ஏண்டா, கரூருக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆகுது. திருச்சியிலேருந்து 41 பேர், எங்க அக்காவும் தங்கச்சியும் எங்க அண்ணனும் தம்பையும் செத்த உடனே 1.5 மணி நேரத்தில் எப்படா பனையூருக்கு போனா, அந்த பங்களாவுக்கு போனா? கேட்டியா? நீ கேட்டியா? ஒரு இளவும் தெரியாதுங்க இந்த சமூகத்துக்கு. பாவப்பட்ட சமூகம் இது. ஏன் இவன் போதைய ஊத்தி இந்த சமூகத்தை மலட்டு சமூகமாக இந்த திராவிட திருட்டு கூட்டம் 60 ஆண்டு காலமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தை வீரம் செறிந்த சமூகமாக, வீரம் செறிந்த விடுதலை போராட்ட சமூகமாக மாற்றுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்து தனித்து களத்தில் நின்று போராடி வருகிறது. யோசிச்சு பாரு, செத்துட்டாங்க 41 பேர். 41 பேர், 2 சிசு வயிற்றுல இருந்த நம்ம அக்கா தங்கச்சிங்க வயிற்றுல இருந்த 2 சிசு, மொத்தமா 43 பேர் கொன்ன சினிமாக்காரன் பின்னாடி இந்த இளைஞர்கள் அணிவகுத்து நிற்கிறான்னா நாங்கெல்லாம் எங்கடா போறது? இது அறம் சார்ந்த சமூகமா? இது விடுதலைக்காக தன்னுடைய தேக்குமர தேகத்தை தந்தானே வாட்டாக்குடி இரணியனுடைய வாரிசாணி? நீ யார்? நீ 2 படத்துல பஞ்சு டயலாக் பேசின மயிராண்டி நாடாளனும். அப்ப 15 ஆண்டு காலம் தியாக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிரான போரிலே சமரசம் என்று களத்தில் நிற்கிற என் தலைவன் சீமான்
அப்புறம் யாரா இந்த நாட்டுக்கு? யார்? வந்தவன் போனவன்ட்டெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு நாங்கள் என்ன நக்கிடு தெரியுமா? இது தமிழர் நிலம், தமிழர் நிலம். எத்தனை திரைக்குத்தாடி, தேர்தலுக்கு தேர்தல் ஒரு திரைக்குத்தாடியை இறக்கி விடுவோம். போன தேர்தலே நாங்கள் 15-19% இடஒதுக்கீடு, இது நாங்கள் 19% வாக்கு சதவீதத்தை பெற்று நாட்டினுடைய சிறந்த எதிர்கட்சியாக நிமிர்ந்திருப்போம். அந்த நேரத்தில் ஒரு கூத்தாடி, ஆரிய கூத்தாடி அண்ணன் கமலஹாசனை இறக்கி விட்டாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் எடுத்து அடிச்சான் ஒட்டச்சான் டிவியை. இவர்களுக்கா ஓட்டு போட போகிறீர்கள் அப்படி இப்படின்னா இந்த மனித புனிதர்கள்லாம், அவர் இன்டலெக்சுவல், அறிவார்ந்தவர், அவர் பின்னாடி போன சமூகம் நல்லா இருக்குன்னு போய் நக்கிட்டு போச்சு. அவன் உங்களையெல்லாம் பிரிச்சுட்டு ஒரே ஒரு மேல் சபை எம்பிக்கு அவன் போட்ட நாடகம் இந்த நாட்டில் வெக்கங்கெட்டு போய் அதே வேலையை இப்ப இருக்கிற கூத்தாடி எஸ்.ஏ. சந்திரசேகர் மவன், அந்த பையன் பேருனா விஜய், அந்த பையன் செய்வான். சத்தியத்தை சொல்றேன், 26 தேர்தலுக்கு பிறகு இந்த பையன்லாம் எங்க இருக்கிறான்னே தெரியாது. ஆனால் உலகத்தீரே, நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் எங்கள் பேராசிரியர் பெருந்தகை இந்த தர்மத்தம்பட்டி ஊராட்சியினுடைய வெற்றிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து உழைத்து கொண்டிருப்பார் எங்கள் அண்ணன் ஜஸ்டின் அவர்கள், சைமன் ஜஸ்டின் அவர்கள். ஆனா இந்த தேர்தலில் தோத்தான்னா விஜய் முடிஞ்சிச்சு. திரிசாவோட பொங்கல் வைக்க பரணையூர் போயிடுவான். நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். எங்க தம்பி இடுமோன கார்த்தி மேல என்ஐஏ விசாரணை, எங்க சகோதரன் துரைமுருகன் மேல என்ஐஏ விசாரணை. அப்படி தில்லா போய் புலிக்குட்டி மாதிரி எழுத்து நின்னாங்க 2 பேரும். அதிகாரிகள் மிரண்டுட்டாங்க. எனி கொஸ்டின் யூ ஹேவ் எனி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க உங்களுக்கு 36 கேள்வி தான் இருக்கு, நீ ஏன் 48 கேள்விக்கு பதில் தர தயாரா இருக்கிற? உனக்கு 36 தான்ப்பா எழுதி கொடுத்தோம், நீ எல்லாத்துக்கும் பதிலாக சொல்லிட்டு ஒழுங்கா சொல்லிட்ட பாஸ் மார்க், நீ வெளில போ. இல்லை வேற எதுவும் இருந்தா கேளு, நாங்கள் சொல்லிட்டு போறோம். யாரு? சீமானின் வளர்ப்பு. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் பல முறை இந்த தமிழ் நிலத்தினுடைய புழல் சிறையில, திருச்சி சிறையில அடைத்திருந்த போதும் சிரித்த முகத்தோடு என் தம்பி சிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரு புகைப்படம் இருக்குன்னா, தம்பி இடுமோன கார்த்தியோட புகைப்படம் சிரிச்ச முகத்துல ஒண்ணு இருக்குன்னா, புழல் சிறைக்கு அந்த சிறைச்சாலை வேன்ல ஏறினாம் பாருங்க, அன்னைக்கு தான் சிரிச்சான். ஏன்? நாங்கள் 21 நாடுகள் எதிர்த்து நின்று களத்தில் நின்று எங்கள் இனத்தை அழித்த போதும் கலங்காது களத்தில் நின்றானே பெருமாவீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். மரணம் மயிருக்கு சமம் என்று களத்தில் நிற்பவர்கள். ஒரே ஒரு கேஸுங்க இந்த பையன் மேல, இந்த திரைக்கூத்தாடி விஜய் மேல ஒரு கேஸ் தான். பயப்புள்ள திண்டாடி தெருவில் நிக்குது. முத நாள் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க போறாராம் இந்த ஈர வெங்காயம், நம்ம மச்சான் அமித்ஷா கிட்ட, அந்த சண்டா கிட்ட. அதனால கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சார்ட்டர்ட் பிளைட்ல போனாரு. ஓ क्या भाई, क्या आप ब्लैक शर्ट डाल दिया, इधर ये मुश्किल, मोदी जी देखो ये ना बहुत मुश्किल हो गया, ये कपड़ा ये आज कल आप आएगा ना, ये कपड़ा यूज करेगा, मुश्किल हो गया. அவன் என்ன சொன்னா, டேய் என்னடா நீ கருப்பு சட்டை போட்டுட்டு வந்திருக்க, பெரியாரோட பேர்னா இந்த ஈர வெங்காயம்லாம் கும்முடி பூண்டிக்கு அங்கிட்டு வச்சுக்கணும், இது மோடி ஊரு, இந்த மோடிக்காண்டி நீ இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வர்றதெல்லாம் பார்த்த உடனே பூட்டை கழட்டிடுறோன்னு. மறாவது நாள் தேம்பாறு ஓட்டாங்கிற மாதிரி வெள்ளை சட்டை தும்பப்பு மாதிரி போட்டுக்கிட்டு நேற்று போய் 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்காப்புல தலைவர். அவங்க கேட்ட கேள்வியே கட்டுந்த மண்டை பிதுங்கி போயிட்டான் இந்த பையன் நடிகர் விஜய். ஒரு விசாரணைக்கு எத்தனை வழக்கு? உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற என் மீது 26 வழக்கு, எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் மீது 294 வழக்கு, எனக்கு பின்னால் பேச வருகிற நாம் தமிழர் கட்சியினுடைய எழுச்சி மிக்க தலகர்த்தன் எங்கள் தம்பி இடுமோனம் கார்த்திக் மீது எண்ணற்ற வழக்கு, தேச துரோக வழக்கு, என்ஐஏ வழக்கு, எல்லாம் மயிரையும் பார்த்துட்டு களத்துல மீசைய முறுக்கிட்டு நிக்கிறோம்னா காரணம் என்ன? உடம்புல ஓடுறது தமிழனின் ரத்தம்டா. திராவிட சாக்கடை இல்லை, தூய தமிழ் ரத்தம். அதனால நிக்கிறோம். ஒன்னும் பண்ண முடியாது எங்களை. மரணம் ஒன்றை தவிர
சீமானையும் அவன் தம்பிகளையும் வெல்லும் ஆற்றல் வேற எந்த மயிராண்டிக்கும் கிடையாது. வெல்வோம் வெல்வோம். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்? நீங்க, நான் தஞ்சாவூர்காரன். எங்க ஊர் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா? உங்க ஊர் மாதிரி ஓரளவுக்கு மானம் பார்த்த பூமி கிடையாது. கர்நாடகாவில் மழை பெஞ்சிச்சுன்னா செல்வம் கொளிக்கிற ஊர் எங்க ஊர் தான். எங்க ஊருக்காரன் தஞ்சாவூர்காரன் அடங்கவே மாட்டான், திமுரு பிடிச்ச கிருத்துருவக்காரன். எங்க ஐயா துளசியா வாண்டையார் சொன்னாங்க, தஞ்சாவூர்காரன் ஒருத்தனுக்கு அடங்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? எல்லா பயலுக்கும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருக்கும். ஆற்றுல தண்ணி வரும். காலையில் வேப்பங்குச்ச பல்ல கிழிச்சு வச்சோம்னா அப்படி பல்ல சீவிக்கிட்டே போய் இறங்கினோம்னா காலால் வாமடையை உடச்சி விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு ஒருத்தன் வெளிநாட்டில் இருப்போம். தமிழ்நாட்டில் வசதியாக ஒரு பகுதி வாழ்கிறோம் என்றால் நாங்கள் தான். உங்கள் அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வறுமை இல்லை. காரணம், இயற்கை எங்கள் நிலத்தை சமப்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சோழ பெருவேந்தன் எங்கள் நிலத்தை உழுது பண்படுத்தி விவசாய பூமியாக ஆக்கி கொடுத்தான். அந்த நிலத்தில் வாழ்ற நாங்கள்லாம் செல்வந்தர்களா இருந்தோம். எங்களுக்கு வேட்டு வைக்க ஒருத்தன் வந்தாங்க. கோபாலபுரத்தின் கோமாளி கருணாநிதி பெற்றெடுத்த திருமகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து ஒத்த கையெழுத்துங்க முடிச்சான் எங்க வாழ்க்கையெல்லாம். த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எங்கள் பூமிக்கு கீழே இருக்கிற இயற்கை வளங்களை, மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி, எல்லா எரிவளி எல்லாத்தையும் எடுப்பதற்காக, இயற்கை வளங்களை திருடுவதற்காக கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு திண்டாடி தெருவில் நிற்க வச்சுட்டாரு எங்களை எல்லாம். நாங்கெல்லாம் முழி பிதுங்கி போய் நின்னோம். என்னடா அப்படி பண்ணி போச்சு, இனிமே விவசாயமே பண்ண முடியாது எங்க நிலைமை. எங்களுக்கு ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் நிறுவனத்துக்கிட்ட பட்டயம் போட்டு கொடுத்துட்டான். பார்த்தோம் எதிர்த்து நிற்க எவனுமில்லாத போது தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிமிக்க தலகர்த்தனாக இருக்கிற எங்கள் தலைவன் சீமான் தான் சோழ பெருநிலத்திற்கு வந்தார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், அப்போதைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு எங்கள் பாட்டன் சோழனினுடைய மதிப்புமிக்க தாய் நிலத்தை நீங்கள் நிலக்கரி எடுக்க, எரிவளி எடுக்க கூறு போட்டு கொடுத்திருக்கிறீர்கள். சீமான் என்கிற அரணையூர் காத்தான் நான் உயிரோடு இருக்கும் வரை, எப்படி யோசிச்சுக்கங்க, நான் உயிரோடு இருக்கும் வரை ஓஎன்ஜிசி இல்ல, அவங்க அப்பன் இருக்காம பாருங்க ஓஎன்ஜிசி, அவங்க அப்பன் ஷெல்லு, அவங்க அப்பன் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் ஒரு பயலை தமிழ்நாட்டில் தமிழர் நிலத்தில் சோழ தேசத்திற்குள் அனுமதிக்க மாட்டேன், அடிப்பேன், உடைப்பேன். பதறிட்டான். பதர்னா சத்தியத்தை பேசுறேன் நானு. எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் எங்கள் தமிழ் நிலத்திற்கு, தஞ்சை பெருநிலத்திற்கு வந்த பிறகுதான் எங்கள் தேசத்திற்கு மீண்டும் வந்தார் அப்போதைய துணை முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். வந்து என்ன சொன்னாரு? நான் தெரியாம கையெழுத்து போட்டேன், இந்த தேர்தலில் நீங்க எனக்கு பெரிய வீட்டு பிள்ளையா நினைச்சு எங்களை மன்னிச்சு மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் தெரியாம கையெழுத்து போட்டுட்டேன்னு சொல்லி தஞ்சை மக்களிடத்திலே தமிழ்நாட்டினுடைய இப்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை பொதுமக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வைத்ததென்றால் நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவன் சீமானும் தான் அந்த களத்தை, போராட்ட களத்தை வீரியமாக கூதிட்டி சோழ பெருநிலத்தை காத்து கொடுத்தவன் சோழ தேசத்தின் இளவல் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். அது மட்டுமா, அந்த தேர்தலிலே அதே திலகர் திடலிலே ஒரு தலைவர் வருகிறார். அப்போதைய எதிர்கட்சியாக இருக்கிற ஐயா எடப்பாடி வந்து எங்களுக்கு எப்படியாச்சும் நீங்க இந்த நிலத்தை நான் காத்து கொடுத்துட்றேன், உங்களுக்கு நான் நல்லது பண்ணி தர்றேன், அதனால பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக என் தலைவன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அப்போது இருந்த ஐயா எடப்பாடி அவர்களை சந்தித்து சோழ நிலத்தை நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், அதே போல தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சரையே எடப்பாடியவே இயக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான்.
அப்பேற்பட்ட கட்சியின் வேட்பாளர் எங்கள் அண்ணன் சைமன் ஜஸ்டின் அவர்கள். சாதாரண வரலாறு இல்லை, எங்களுக்கெல்லாம் சாதாரண வரலாறு இல்லை, சம்பவக்காரங்க. தர்மத்தம்பட்டியில் இந்த தற்குறிக்கு பதாகைகள் வைத்த பகுசுவான்களே, நாங்கள் சம்பவக்காரன்கள். அவங்க பின்னாடிலாம் போய் ஏமாந்துராத. எங்களுக்கு பழைய வரலாறு இருக்கு, எங்களுக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக எங்கள் உயிரையே கொடுக்க களத்தில் நிற்பவர்கள் நாங்கள். உங்க தலைவன் மாதிரி கீர்த்தி சுரேஷ் கிட்ட போய் நின்றுக்கிட்டு பொங்கல் விழா கொண்டாடுறது இல்லை. என்னான்னு நீங்க வந்துட்டு அங்க நின்றுக்கிட்டு சிபிஐல நீங்க வந்துட்டு என்னான்னு கேட்டு லீவு கேட்டீங்க வந்தீங்க. என்ன கேட்டீங்க? ஐயா எங்கள் ஊரில் பொங்கல் விழா வருது, எங்கள் பொங்கல் விழாவுக்கு எனக்கு லீவு வேணும், அதனால அடுத்த முறை நான் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வரமாட்டேன், மோடிஜிக்கு பிடிச்ச மாதிரியே வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன், 2 நாள் லீவு கொடுங்க, நான் போய் பொங்கல் விழா கொண்டாடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா காவல்துறையை வர சொல்லுங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச முடியாது. சும்மா இதெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துட்டோம். இங்கே பாரு, இந்த ஐ பெரியசாமி சொன்னாரு நாக்கறுத்துருவேன் கழுத்தறுத்துருவேன், இந்த வெங்காயத்தெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். காவல்துறை எங்களை கண்ணியமாக பேச விட்டுச்சுன்னா பேசிட்டு போவோம், இல்லைன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் தயார். ஆர்வ கோளாறு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அண்ணன் தான் அவரு. 9 மணிக்கு மேலே வீரன் உள்ள இறங்கிட்டான். மதுரை வீரன் போட்டாப்ல சரக்க போட்டாப்ல, திராவிட சரக்கு உள்ள பாஞ்சிருச்சு. அவர் நல்ல மனுஷன் தான். அவர் கோவம் வரும்ல, நாம கேட்கிற கேள்விக்கு கோவம் வரணும்ல. அப்ப நம்ம பேசுற பேச்சுக்கு ஒரு வினை இருக்கணும்ல. வினை இல்லைன்னா வினை இல்லாத சொல் எல்லாம் வீண்கிறான். நாம பேசுறோம்னா அந்த இடத்துல ஒரு கலகம் பிறக்கணும், பயம் வரணும். அந்த பயத்தை உருவாக்குறது தான் சீமானின் பிள்ளைகள் எங்களுக்கான வேலை. அதெல்லாம் மதிப்புமிக்க காவல்துறை நமக்கு அரணா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். சிந்திச்சு பாருங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு முறுக்கிட்டு போன மூதேவி இங்க வந்து வெள்ளை சட்டைக்கு வந்து 2 நாள் லீவு கட்டிட்டு வந்துச்சு. 2 நாள் லீவு கட்டிட்டு சரி ரைட்டுப்பா நீ போய் பொண்டாட்டி பிள்ளையோட பொங்கலை கொண்டாடுறான்னா, இவன் போய் கீர்த்தி சுரேஷோட பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இவன்ட்டெல்லாம் நாடு போனா நாடு இப்படி இருக்கும். இந்த சூழலை உணர்ந்து கொண்டு தமிழ் சமூகம் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு இந்த நாட்டை விடுவிக்க வந்த ஆபத் பாண்டவனாக அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக களத்தில் தனித்து நின்று போராடி வருகிற எங்கள் தலைவனன் சீமானுடைய கரத்தை பலப்படுத்துங்கள். ஏன் பலப்படுத்தணும்? கஜா என்கிற பெரும் புயல் எங்கள் சோழ நிலத்தை புரட்டி போட்டுச்சு. கோடீஸ்வரர்களாய் இருந்த நாங்கள், தஞ்சையினுடைய விவசாயிகள், ஒரே நாளில் பிச்சைக்காரர்களா மாறணும். எங்க நிலைமை ஏன்? கஜாங்கிற புயல் அப்படியே எங்களுடைய தென்னை மரத்தை எல்லாம் முனைய முறிச்சு தலையை உடைச்சு நாசம் பண்ணுச்சு. 10 ஏக்கர் 15 ஏக்கர் வருஷத்துக்கு 40 லட்சம் 20 லட்சம் வருமானம் உள்ள எங்கள் குடும்பங்களை தெருவுக்கு நிறுத்தினுச்சு. நாங்க ஆண்டாண்டு காலமாக ஓட்டு போட்டோமே இந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு பய வரல. ஒரே ஒரு தலைவனின் தம்பிகள் தான் எங்கள் சோழ தேசத்தை மீட்டெடுப்பதற்காக, தஞ்சை நிலத்தை மறு உருவாக்கம் செய்வதற்காக ஒரே ஒரு கட்சி தான் எங்களோடு கரம் கோர்த்தது. அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியின் தலைவன் அண்ணன் சீமான் தான் 20 நாட்கள் தமிழ்நாடு எங்கும் இருக்கிற தன் அண்ணன் தம்பிகளை அழைத்து கொண்டு வந்து எங்கள் நிலங்களை பண்படுத்தி கொடுத்து, எங்களுடைய மறுவாழ்வுக்கு வழிவகுத்து கொடுத்து, எங்கள் நிலத்தை மீட்டு கொடுத்த ஆபத் பாண்டவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த நன்றி விசுவாசத்திற்காகத்தான் தஞ்சையில் பிறந்த நாங்கள் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக களத்தில் நின்று போராடுகிற எங்கள் தலைவன் அண்ணன் சீமானோடு நிற்கிறோம். தர்மத்தம்பட்டியில் வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் சொந்தங்களே, இந்த மண்ணை காக்க ஒரே ஒரு முறை தமிழ் தேசிய இனத்தின் மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிற நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி சின்னமான விவசாயி சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள். வரலாற்றை நாங்கள் மாற்றுவோம். இந்த கருணாநிதி ஐயா மாதிரி இந்த மோடி வந்துடும், கருணாநிதி ஐயா மகன் கொடுக்குற மந்திரம் மாதிரி மோடி வந்துட்டு அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார், மோடி உள்ள பூந்துருவார்.
வாய்ப்பே இல்லை. தமிழர்களின் மரபணு என்பது ஆரியத்தை எதிர்த்து நின்றது. அந்த மரபணுவினுடைய வீச்சுதான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும். மோடி இல்ல, அவங்க அப்பன் கோல்வால்கரே வந்தாலும் எதிர்த்து நின்று ஆரியத்தை, அன்னை தமிழ் நிலத்தை அண்டாதிருக்க செய்வோம் நாங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற எங்கள் அண்ணன் முனைவர் அண்ணன் சைமன் ஜஸ்டின் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு, சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி, மீண்டும் கதிர்கையன் படைவெடிக்கும் காரிருள் நீக்கும், கீழ்வானம் சிவக்கும் கிழக்கு வெளுக்கும், கிளிநொச்சி எமதாகும், கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்ட பெறும் தமிழர் தேசம் பிறக்கும், வெல்வான் விவசாயி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய தன்னுடைய கொள்கைகளை தமிழகத்தில் எங்கும் கொட்டி முழங்குகிற தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்கள்.